அவளுக்கு நீதியை சரி கட்டுவார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தகப்பனே வாசிக்கப்பட்ட ஆண்டவரே, யூதாவும் யாக்கோபும் என்னுடைய பிள்ளைகள் ராஜா, தகப்பனே இவர்களுக்கே சரி கட்டப்படும். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை பிரகாரம் அடியேன் ஜெபிக்கிறேன். பச்சைமரத்துக்கே இந்த பாடு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிற ராஜா. தாயாரை மனசுடன் பரிசுத்தாவியானவர் பேசுங்க. எல்லா கனமும் மகிமையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஓசியா தீர்க்கதரிசி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கொடுமையான ஒரு பாதைகளிலே நடத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஓசியா. ஓசியா தீர்க்கதரிசியை குறிச்சு நீங்க கண்டிப்பா வீட்டுல போய் என்ன பண்ணணும், வாசிக்கணும். எப்பவுமே நம்ம யாரை பார்ப்போம், ஊழியக்காரர்களே பார்ப்போம் இல்லையா? அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களுடைய கணவர் எப்படி இருக்காரு, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, குடும்பம் எப்படி இருக்கு, வழி நடத்துகிறவர்களுடைய பாதைகள் எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம். அப்படிதான் எங்களை வழி நடத்துற ஒரு ஊழியக்காரர், அருமையான பிள்ளை தம்பி தமிழரசன் அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க அப்பா பயங்கரமா குடிப்பாங்க. அவங்க அம்மாவை ரட்சிக்கப்படவே இல்லை கடைசி வரைக்கும். அவங்க அப்பாவும் குடிச்சு குடிச்சு இறந்துட்டாங்க. நாங்களே நினைப்போம், இந்த ஊழியக்காரர் இப்படி இருக்கு, அந்த பையன் எவ்வளோ ஒரு தேவனுடைய வல்லமை. படியில ஏறி வரும்போது தேவனுடைய பிரசனை வீட்டுல இறங்கும். பயங்கர மகிமையா ஆண்டவர் வச்சிருந்தார். தாய் தகப்பனுக்கு ரட்சிப்பேன். இப்ப நம்ம யாரை நம்ம முதல்ல பாக்குறோம்னா, கர்த்தரை கூட நம்ம அப்புறமா தான் முதல்ல நம்ம என்ன பண்றோம், நடத்துகிறவர்களையும் தான் நம்ம பாக்குறோம். அவங்க வாழ்க்கையிலே எப்படி இருக்கு, அவங்க குடும்பத்திலே எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், சோர்ந்து போயிடும். இதே பாதையில இது ஒரு ரொம்ப மோசமான ஒரு பாதையில நடத்தப்பட்டு ஓசியா தீர்க்கதரிசி குறித்து நாம் பார்ப்போம்னா, ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, போய் நீ என்ன பண்ண, ஒரு உபச்சாரியை போய் கல்யாணம் பண்ணிக்கின்றார். இதெல்லாம் நீங்க எனக்கு அதிர்ச்சியா பார்க்கணும். நிறைய பேர் இது என்னது அதிர்ச்சி, இதை விட பெரிய அதிர்ச்சி நாங்க கேட்டு உட்காந்துருக்கீங்க. இப்பதான் நிறைய பேர் பைபிளே இப்பதான் பார்ப்பாங்க. என்னது இப்படி ஒரு காரியமா, என்ன பாருங்க, பலிபீடத்தை பாருங்கம்மா, ரெபெக்காமா பலிபீடத்தை பாருங்கம்மா. ஓசியா தீர்க்கதரிசியிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் ஒரு விபச்சாரியை கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன கொடுமை இது! ஒரு ஊழியக்காரன் என்பவன் தேவனோடு மட்டும் இல்ல, அவன் ஒரு உலகத்துல வாழ்ந்தாகணும். 4 பேர் மத்தியில் அவன் நடக்கணும், 4 பேர் மத்தியில் அவன் போகணும் வரணும், அவன் ஒரு ஐக்கியம் வச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரரை பார்த்து 3ஆம் வசனம் சொல்றாரு. 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின பொழுது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் முன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோர பயிற்சி என்றார். அவருடைய தேசம் கெட்டு போச்சுன்றதுக்காக ஒரு ஊழியக்காரனை போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசிய போய் விபச்சாரியை போய் கல்யாணம் பண்ணிக்கன்றார். நம்மளா எப்படி பேசுவோம், வாங்க நம்ம பேசுவோம். இப்ப எப்படி பேசுவோம், ஒரு தீர்க்கதரிசியா முதல்ல அவங்க சொல்றதே வரவே இல்லை, எல்லாம் தலைகீழ இருக்கு. ஆனா வந்துட்டாங்க ஜாப் பண்றதுக்கு, ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணு. 2வது, ஒரு மனுஷனா இவன் வார்த்தை எப்படி கேட்கறது, ஒரு உபச்சாரி போய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான். பேசுவோமா பேச மாட்டோமாப்பா? பேசுவோம். கண்டிப்பா மனுஷர்கள் பேசுவார்கள். இன்னைக்கு ஊழியக்காரங்களை பாக்குறாங்க, அவங்க குடும்பம் எப்படி இருக்கு, கணவன் எப்படி இருக்கா, பிள்ளை எப்படி இருக்கா, எல்லாரும் எப்படி இருக்காங்க. ஆனா இந்த ஓசியா இடத்துல சொல்றாரு ஆண்டவர், போய் உபச்சாரி கல்யாணம் பண்ணிக்கோ, அவளுக்கு போய் குழந்தை பெற்றுக்கோ, என் தேசம் என்னை விட்டு விலகி போச்சு, அதை என் ஜனங்களுக்கு காட்டணும் அப்படின்றாரு. அப்ப ஊழியக்காரர் யாரு, தேவனுக்கு அடிமை. அவர் என்ன சொன்னாலும் செய்யணும், அவர் போகணும், அவர் வாழ வரணும். அதனால நிறைய பேர் ஊழியத்துக்கு வராம இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு அலையிலே சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆமா, இதுக்காக தான் நாங்க எல்லாம் தூரமா இருக்கிறோம். அவர் எப்படி நடத்துவாருன்னு சொல்ல முடியாது. எதுக்கு ஊழியம், நமக்கு ஊழியத்துக்கு வாங்க வாங்க எங்க அக்கா கொடுத்தாங்க, ஊழியமா முடியாது. நான் இப்ப சொல்றேன், எங்க பாப்பறேன், நானும் வரேன் ஊழியத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அக்கா வச்சுதான் சொல்றேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பம் சொன்னாங்க, இந்த வேலை வச்சுக்காரு, உன்னால கஷ்டத்துல நான் நிக்க முடியாது சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வாஞ்சியா இருக்காங்க, ஆண்டவர்கிட்ட மாத்தினா இருப்பாரு. இந்த ஓசியாவுக்கு கிடைச்ச ஒரு காரியங்கள் பாருங்க, விபச்சாரியோடு சேர்ந்து பிள்ளையை பெற்றுக்கும். நான் சொல்ற பேர் அந்த பிள்ளைகளுக்கு வை. அப்ப அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் அந்த ஊழியக்காரனை எப்படி பார்த்திருப்பாங்க,
ஆண்டவர் அவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் இன்னைக்குதான் நம்ம புரிஞ்சு கொள்ளுகிறது இல்லை. இன்னைக்கு அவர் நடத்துகிற விதத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளுகிறது இல்லை. அவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறதே இல்லை. வீட்டுல போய் வாசிங்க, இந்த செய்தியை நான் கொண்டு வரல. வாங்க 12வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே ஆண்டவர் அங்கே பேசுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். யூதாவோடு கர்த்தருக்கு என்ன இருக்குது? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு எனக்கு ஒரு வழக்கு இருக்கு. பக்கத்துல வைப்பு சொல்லுங்க, ஆண்டவருக்கு உங்களோட கூட ஒரு வழக்கு இருக்கு. எல்லாம் நமக்கு பார்த்து சொல்லுங்க, கண்ணு பார்க்கணும். ஆமா, வழக்கு இருக்குது. சீக்கிரமாய் நான் வரப்போகிறேன். ஒரு வழக்கு இருக்குமா? அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார். அல்லேலூயா. நீ நடந்து வந்த வழிகளை குறித்து, நீ செயல்படுத்தின செயல்களை குறித்து, நான் உன்னை அழைத்த நிமிஷத்தில் இருந்து நீ எப்படியெல்லாம் வந்த அப்படின்ற ஒரு வழிகளுக்கு தக்கதாக நான் உன்னை விசாரிக்க போகிறேன். அதுக்குதான் சொல்றாங்க ஆவிக்குரிய பிள்ளைகள், வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை ஸ்டாப் பண்ணி நில்லு. வேலைக்கே பிள்ளைகளை பாரு, குழந்தைகளை பாரு. சம்பாத்தியம் முக்கியமா? அதை காட்டிலும் உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை உன்னிடத்தில் விசாரிப்பார். நான் வேலைக்கு போனேன், யாருக்காக போனேன்? பிள்ளைகளுக்காக போனேன். பிள்ளைகளோட ஆத்மாவை காப்பாத்தினியா? உன் பிள்ளைகளோட படிப்பு, சர்டிபிகேட் இதெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காது. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை இடத்துல ஒரு சந்ததி இடத்துல நிச்சயமாய் என்னை குறித்து இன்னைக்கு பிள்ளை இடத்துல சொல்லி இருக்கியா? இயேசு யாருன்னு சொன்னியா? உனக்காக அடிக்கப்பட்டவர் அந்த பிள்ளைக்கு சொன்னியா? ஓய்வு நாளில வரணும்னு சொன்னியா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும்னு சொன்னியா? பிள்ளைகள் கட்டப்பட்டு இருக்கிறதை தெரிந்து கூட உன்னால போய் தைரியமா பேச முடியல. கணவன் கட்டப்பட்டிருந்தாலும் கூட நீ தைரியமா போய் பேச முடியல. தீமைக்குள்ள இருக்கிறார்கள், பாவத்துல இருக்கிறார்கள் தெரிஞ்சு கூட உன்னால பேச முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், வழக்கு இருக்கு. உன் வழிகளுக்கு தக்கதாக அதை விசாரிக்க போகிறேன். இன்னைக்கு நினைச்சுக்கலாம், அப்பா ஜாமன் யூதாவும் தான் நமக்கு இல்ல, யாக்கோபுக்கு தான் நமக்கு இல்ல, உனக்கு தான் உங்க பேரை நீங்க போட்டுங்க. கிறிஸ்டியாவோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அப்படி நீங்க உங்களுடைய பெயர்களை போட்டுக் கொள்ளுங்க. எல்லாரிடத்திலும் ஆண்டவர் வழக்கு விசாரிப்பார். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேற ஒண்ணும் கிடையாது. மனரண்யமான ஒரு வார்த்தை கொடுத்து உங்களையும் அனுப்ப முடியும், நானும் போக முடியும். ஆனால் இது இருபுறமும் கருத்துள்ள பட்டயம். உங்களையும் வெட்டணும், என்னையும் வெட்டணும். ஆமென், ஆமென். அது சொல்றாரு, உன் வழிகளுக்கு தக்கதாக நான் விசாரிக்க போகிறேன். அது மட்டும் இல்ல, அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு என்ன சரி கட்ட போறாரு? நீதியை சரி கட்ட போகிறேன் சொல்லுகிறார். நீதியை சரி கட்ட போகிறேன். அதனால உன் வழிகளில் பாரவோடு முறை உபவாசத்து தேவ சமூகத்துல குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம செய்யறோம். எத்தனை பேர் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்றீங்க? வீட்டுல போட்டு உட்காருங்களா? ஒரு வேலையா? மற்றவர்கள்லாம் ஆண்டு சொல்றாரு, உன் வழிகளை நீ சிந்தித்துப்பா, நான் வழக்காடுகிற நாட்கள் வந்து விட்டது. 3ஆம் வசனம் பார்க்கிறோம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோட போராடினான். யாரை குறித்து சொல்லுகிறாரு? யாக்கோபை குறித்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டதான யாக்கோபை குறித்து சொல்லுகிறார். கர்ப்பத்திலேயே என்ன பண்ணான்? தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோட போராடினான். அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவரிடத்தில் தம்மோட பேசினார். கர்த்தராகி அவர் சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாம கீர்த்தனம். இப்பொழுதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் நீ திரும்பு. பிள்ளைங்க பேசக்கூடாது. என்னிடத்தில் திரும்பு. தயையும் நீதியையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை என்ன பண்ணு? நம்பிக்கொண்டது. இன்னைக்கு அநேகர் தேவனை நம்புகிறது இல்லை, மனுஷர்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏதாவது ஆண்டவர் ஒண்ணு சொல்லிட்டான்னா அவனை பிக்ஸ் பண்ணிட்டு அவன் தான் வருவான், அவன் தான் வருவான், அவன் போன் பண்ணுவான், அவன் பண்ணுவான், இவன் பண்ணுவான். இல்ல, அவர் சொல்லிட்டாருன்னா நீ யாரை நோக்கி பார்க்கணும்? வார்த்தை எங்க வந்தது? அங்கதான் இருக்கணும். வார்த்தை வெளிப்பட்ட இடத்துல இல்லை. கர்த்தர் வெளிப்படுத்தினாரா அந்த வார்த்தையை நம்பு, அவரை நம்புகிறே. ஒரு அலையிலே சொல்லுவோம், உன் வழிகளுக்கு தக்காய் சரி கட்டப்படுறாச்சு.
அததான் ஆண்டவர் வெளிப்படுத்தும் விசேஷத்துல சொல்றாரு, அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் எல்லாரும் கூட வருகிறது. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க சொல்லுங்க, கடங்களை வச்சு சொல்லுங்க. இயேசுவை யாரெல்லாம் நேசிக்கிறீங்க? நல்லா உயர்த்தி சொல்லுங்க. குட்ட குட்ட கையில நம்ப மாட்டேன். கர்த்தரை நேசிக்கிறீங்க? எல்லாம் போய் போய் ஆண்டவருடைய பார்வையோடு போய் எல்லாரும் கர்த்தரை நீங்கள் நேசித்திருப்பீர்கள், ஆனால் தேவனுக்காக நீங்கள் எழும்பி இருப்பீர்கள். சரி, நான் சொல்லி 2 ஆத்மா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி யாரோ கையில ஒத்து காட்டுங்க. 2 பேர். சூப்பர் சூப்பர். 2 பேரை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தி அவங்கள ஞானஸ்தானம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறேன்றவங்க கையில ஒத்து காட்டுங்க. ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், அதுதான் பூர்வம். அல்லேலூயா. 2 பேருக்கா கரங்களை நல்லா உற்சாகமா தட்டுங்க, நல்லா உற்சாகமா தட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்ன பண்ணு? நேசிச்சா என்ன பண்ணு? என் ஆடுகளை மேய்த்தாயாக. பேதுரு பார்த்துட்டே இருக்கிறாரு. நம்மளே ஆண்டவர் கேட்கிறாரு, ஒரு நாள் மார்ல சாமின்றது யோவான் பாரு எப்படி நிக்கிறாங்க பின்னாடி. நம்மள அதிகமா நேசிக்கிறதுனால தான் நம்ம கிட்டே கேட்கிறாரு. 3 தடவை கேட்கிறாரு. திரும்பி யோவானை பார்த்து சொல்ற பத்தியா, நீ எவ்வளவுதான் மார்பிள சாதிக்கு இருந்தா கூட உனக்கு கூட அந்த கிருபை கிடைக்கல. அப்பதான் ஆண்டவர் கிட்ட சொல்றான், ஆண்டவரை இவன் காரணம் என்ன? இன்னைக்கு எப்பவுமே அப்படின்னா ஆண்டவர் நம்மை குறித்து தீர்மானத்துக்கு வச்சிருந்தா கூட நம்ம யாரதான் பார்த்தோம்? அவன் என்ன பண்ண போறா, இவன் என்ன பண்ண போறா? எந்த லெவல அன்பா இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகளை நீ பாரு, அவனையே திரும்பி பார்க்கிறேன். நீ என்னை நேசிப்பாயானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. கர்த்தர் மேல உங்களுக்கு ஒரு அன்பு இருக்குமானால் அது தேவ சபையின் மேல காட்டுங்க. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு நேரடியா வந்து நின்று, அம்மா இயேசு வந்திருக்கிற, எனக்கு என்ன செய்ய போற? என் அங்கிகளை துவைக்க போறியா அப்படின்னு கேட்க போறாரா? இல்ல. உன்னை நீ அவரை ஆராதிக்கும்படிக்கு உனக்கு விடுதலை கொடுக்கும்படிக்கு ஒரு இடத்தை தேவன் உனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த சபையின் மேல நீ அக்கறை செலுத்து. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் கர்த்தரோட ஓடிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வழக்கு இருக்கு, நான் எல்லாத்தையும் கேட்பேன். காலங்கள் பாருங்க, யாக்கோபை குறித்து எப்படி சொல்ல பாருங்க, தாயின் கர்ப்பத்தில இருந்து அவனை கவனிச்சுட்டு வராரு. சும்மாவா வந்து 3 வசனத்துல சொல்றாரு, தகவலோட புதிகால பிடிச்சிட்டு இறங்கணும். அது மட்டும் இல்ல, அவன் தன் வெள்ளத்தோடு தேவனோட என்னோட அவன் போராடினான். இதோட மட்டும் இல்ல, தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை கெஞ்சினான். பெத்தேலிலே அவருக்கு அவர் தரிசனம் காட்டினாரு. அவிடத்துல தம்மோட பேசினார். கர்த்தர் சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாமம். இப்பொழுது நீ உன் தேவனிடத்துல திரும்பு, தயவையும் நீதிய நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அவன் வியாபாரி, கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிற அநியாயம் செய்ய விரும்புகிற ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொருவருடைய கிரியைகளின் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்ற காரியங்களை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். கள்ளத்தராசு கையில வச்சுட்டு இருக்கிறார். உன் வாயில கள்ளத்தராசு இருக்கு, உன் செய்கையில கள்ளத்தராசு இருக்குது. தேவனுடைய சமூகத்துல நீ இன்னைக்கு எப்படி இருக்கிற? அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோட கூட வருகிறோம் என்று சொல்லி இருக்கிறேனே, நீ இன்னைக்கு எப்படி இருக்கிற? மற்றவர்களை குறித்து உன் இருதயத்துல என்ன காயங்களை கசப்புகளை வச்சிருக்கிற? வாயின் வார்த்தைகளிலே எவர்களை எப்படி பேசிக் கொண்டிருக்கிற? ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. எதிர பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனாலதான் யார் சொன்னது, நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவர் என்ன சொன்னா, நீர் என்னை காண்கிற தேவன். நான் உங்களுடைய கண்களுக்கு மறைவாக எதுவுமே இல்லை ஆண்டவரே. கண்களுக்கு மறைவாக எதுவுமே இல்லை. இந்த ஓசியாவுடைய நிலைமையை பாருங்க. ஆண்டவர் இப்படி அழைத்த தேவன், அதே போலவே அவன் போய் ஒரு உபச்சாரி கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றுட்டு ஆண்டவர் சொல்ற தோடுகளை வச்சுட்டு மறுபடியும் போயிடுறான். மறுபடியும் இன்னொரு பொண்ணு கூட போயிட்டு உபச்சார பெண்ணோட போய் கல்யாணம் பண்ணுன்ற அவனை ஊழியக்காரனை அவனை மதிப்பானா? இன்னைக்கு ஒழுங்கா இருந்தாலே என்ன சொல்றாங்க, உபச்சார பட்டம் கட்டுறாங்க. இன்னொரு வேதனை இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை வீட்டுல போய் எடுத்து வாசி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த வேதனை புரியும். ஆண்டவர் மிக வேதனையோடு கூட இருக்கிறார். ஏன்? நம்முடைய ஜனத்தை குறித்து எப்படியாவது என் ஊழியக்காரனைச்சாவது அவனை திரும்பட்டும். இவன் எப்படி நீ சோரம் போறதோ அப்படிதான் நீயும் சோரம் போயிட்டாங்க. அவங்க ஒத்துப்பாங்க? அப்படி ஜனங்கள் ஒத்து பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கல் எறிஞ்சு அவனை கொலை செய்து போடுவார்கள். ஊழியக்காரன் இப்படி பாவம் செஞ்சுட்டாங்க. உனக்காக எங்க திறப்பில் வைக்கிறது யாருன்னா ஒரு ஊழியக்காரன். ஆண்டவர் உனக்காக ஒரு பலிகாரம் வச்சிருக்கிறார். அதை நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு ஒரு சபையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்.
இந்த சபையின் மேல உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கணும். ஆண்டவரிடத்துல போய் வழக்கு அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? இன்னொரு வசனம் செப்பனியா தீர்க்க புஸ்தகத்தை எடுக்கிற வசனத்தை வாசனம் முடிக்கலாம். செப்பனியா தீர்க்க புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்ற வசனத்தை வாசகம் முடி கேட்கிறேன். செப்பனியா தீர்க்க புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தேவநாமம் மேம்படுவதாக. வாசகம் 6, 7, 8 வாசகம். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். இன்னைக்கு போகட்டும், நாளைக்கு போகட்டும், அடுத்த வாரம் போய்க்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம், அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம், அப்புறம் வேத வாசிக்கலாம், அப்புறம் சோதனை பண்ணிக்கலாம். என்ன பண்ண போறாரு இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களை அவனுக்கு நன்மை செய்ய, அதனால அந்த சபைக்கு நான் போக மாட்டேன். நிறைய கொடுமை நடந்திருக்குங்க சபையில. ரொம்ப வருஷம் கழிச்சு அண்ணன் தம்பிங்க 2 ஃபேமிலி வந்தாங்க. அண்ணன் தம்பி 2 ஃபேமிலி வந்து உட்கார்ந்தாங்க. அண்ணன் தம்பிக்கா சண்டை. இதை பார்த்தா அவர் தீர்க்கதரிசி, இவன் எங்கடா வந்தா அப்படின்னு நினைச்சதால அவன் வந்து என்ன பண்ணிட்டா, அண்ணனை பத்தி தம்பி கிட்ட போய் அண்ணன் கிட்ட சொல்லி பிரச்சனை, அவங்களுக்குள்ளே பிரச்சனை. அப்போ இவங்க செவ்வாய்க்கிழமை வந்தாங்கன்னா அவங்க வெள்ளிக்கிழமை வருவாங்க, அவங்க வெள்ளிக்கிழமை வந்தா இவங்க செவ்வாய்க்கிழமை வருவாங்க. 2 பேருக்குள்ளேயுமே சண்டை. அடுத்து அவங்களே போயிட்டாங்க. அண்ணன் கேட்டேன் எதுக்கு வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க சபைக்கு, எதுக்கு கூட்டு வந்தீங்க, யார் பேசினா, என்ன நடந்தது ஆண்டவரே? ஒரு மந்தைகளின் மேல் நீ கவனமாயிரு அப்படின்னு. மந்தைகளின் மேல் கவனமாயிரு அங்க சொல்றாரு. ஓனா என்ன பண்ணா ஆட்டத்தோலை பொறுத்து விட்டுவார், கண்டுபிடிக்க முடியாது உனக்கு. இந்த ஊழியக்காரர் அங்க போய் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிறார், அன்னபுரம் சபைக்கு நீ போக கூடாது. ஆண்டவர் சொல்றாரா, அன்னபுரம் சபைக்கு நீ போக கூடாது, அவன் இல்லாத நேரத்துக்கு நீ போ அப்படின்னு. அவங்க அதை நம்பிட்டு 2 பேருமே உள்ளுக்குள்ள சண்டை போட்டுட்டு சபையை விட்டு போயிட்டாங்க. நான் வேதனைப்பட்ட ஆண்டவரே, அந்த ஆத்மாக்கள் கடைசியில் எங்க போயிட்டாங்க தெரியுங்களா? ஆர்எஸ்எஸ் சபைக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு ஊழியக்காரர், அவரால் நம்ம சபையை வேற சபையை எடுத்து மாத்தணும். அவர்கிட்ட நம்ம ஊழியக்காரர், நம்ம விசுவாசிகள் 2000 ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க. எவ்வளவு சொல்லுங்க? எனக்கே தெரியாது. இதெல்லாம் பண்றது சபையின் ஊழியக்காரருக்கு தெரியாம எந்த விசுவாசிக்கும் எதுவும் செய்யாம ஆத்மாக்கள் சரி போது ஒருத்தர் உட்கார்ந்து எவ்வளவு ஆகுது தெரியுமா? தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறோம். சாதாரண விஷயம் இல்ல. கடன் வாங்கியாச்சு, வாங்கிட்டு அவங்க குடும்பல வீடு மாத்திட்டு போயிட்டாங்க. இவரு போய் அங்க போய் அவங்க கத்தி அசிங்கமா இனிமே அந்த சபைக்கு வர மாட்டோம். யார் தெரியுமா? அவங்க ஆர்எஸ்எஸ் சபையில இருந்து வந்து கணவன் மனைவி 2 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரும்போது வழிபடுத்த மணக்க மட்டும் தான் வருவாங்க. அருமையான முத்துக்களுக்கு அந்த ஒரு ஆத்மாக்களை கொடுத்தார். அப்படியே வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆண்டவர் சமூகத்துல கதர், ஆண்டவரே இன்னைக்கு உங்களுக்கு இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவு தடைகளின் மத்தியில நீங்க வந்து இங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். தேவ சமூகத்துல வடிக்கிற கண்ணீர். ஆண்டவர் சொல்லுகிறார், வழக்காடுவேன், உன் செய்கைகளை பார்க்கிறேன், உன் கிரியைகளை பார்க்கிறேன், எல்லாரும் முழங்கால் படியிடும். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்க. கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது, மௌனமாயிருங்க. கர்த்தருடைய யாகத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ, அதற்கு விருந்தாளிகளை அழைச்சிருக்கிறாரோ. யாகம் நடத்த போறாரு. அந்த விறகு கட்டைங்க யாருன்னு தெரியாது, விறகு கட்டைங்க யாருன்னு தெரியாதுங்க. ஒரு யாகத்தின் நாளிலே தாம் அதிபதிகளையும் ராஜகுமாரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் அவர் கண்டிப்பார். உடைக்கப்படணும். நீங்களும் கத்தர் அன்பா இருக்கு. இன்னைக்கு அவரை சும்மா விட்டுட்டோம். நமக்கு எவ்வளவு நன்மை அவர்கிட்ட பெற்றிருக்கோம். இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் இல்லைன்னா உங்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படலன்னா உங்களுக்கு ரகசியம் வெளிப்பட்டிருக்குமா? அந்த தேவனுக்கு நீங்க செய்கிற காரியம் என்ன? உங்களால நேசம் வச்சு
உன் குடும்பத்தை நேசித்து உன் ஆத்மாவை நேசிச்சு உனக்கு வார்த்தை எழுப்பி உன்னை தேற்றி ஆபிரகாமை தான் ஆண்டவர் அழைச்சார். அவன் லோத்திலேயே கூட்டிட்டு அலையறான். அவங்க ரெண்டு பேருடைய மந்தை மேய்ப்பர்களுக்கு சண்டையை வச்சதே ஆண்டவர் தான். எனக்கு ஆபிரகாம் தான் வேணும், இந்த லோத்தை கூட்டிட்டு வராங்க. ரெண்டு பேரும் மேய்ப்பர்களுக்குள்ளே சண்டை பிரிஞ்சு போறாங்க. நீ ஒரு திசைக்கு போ, நான் ஒரு திசைக்கு போ. லோத்து தான் விரும்பின இடத்துக்கு போனான். அப்பயும் ஆண்டவர் அவனை கைவிடுது. சோதம் குமார அழிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் சொல்லுங்க, ஆபிரகாம் என் பிள்ளை சோர்ந்துருவான், என் பிள்ளை சோர்ந்துருவான். அவன் தம்பியை அடிச்சுட்டு அவங்க அண்ணனை அடிச்சுட்டு அவன் சோர்ந்துருவான். தம்பி பிள்ளைய அடிச்சுட்டு அவன் சோர்ந்து போயிட்டான். நான் என்ன பண்ணுவேன்ட்டு ஆபிரகாம் நிமித்தமாய் லோத்துவை காப்பாற்றின தேவன் இன்றைக்கும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்காக மட்டும்தான் தேவன் கிரியை செய்யறாரு? உன்னை சுத்திலே இருக்கிற பிள்ளைகளை காப்பாற்றுகிறார், உன் குடும்பத்தை ஆண்டவர் பாருங்க. உன்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை கூட உனக்கு ஏற்றபடிக்கு வைக்கிற தேவன் அவர். உனக்கு மட்டும் இல்ல மகளே, அந்த கிருபை உன்னை சுத்தில நீ சோர்ந்து போக கூடாதுன்றதுக்காக உன்னை அப்படியே பாதுகாத்து வசனம் சொல்லுது. நயங்காட்டி அழைச்சிட்டு வராரு. குழந்தைங்க எப்படி தூரமா கூட்டிட்டு போகும்பொழுது கீழே இறங்குவோம் வண்டியை விட்டுன்னு சொல்லி பிள்ளைங்க அழுகிற பிள்ளைங்களுக்கு இங்கதான் இருக்கு இங்கதான் இருக்குன்னு சொல்ற மாதிரி நயங்காட்டி உன்னைய மெல்லையும் ஆண்டவர் நடத்திட்டு வந்திருக்கிற பாதைகளை பாருங்க. அந்த சொல்லுகிற உன் வழிகளை சிந்தித்துக் கொள், உன்னோடு வழக்கு இருக்கிறது. உன் கிரிகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படிக்கு நான் நீதியை சரி கட்டும்படி வரப்போகிறேன். கர்த்தர் ஒரு யாகத்தின் ஆலை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம் பிள்ளைகளே தேவனுடைய சமூகத்துல வாய்களை திறந்து கேளுங்க. கர்த்தாவே என்னவரை நீங்க என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, நான் உங்களுக்காக என்ன செய்யணும்ப்பா என்னோடு சொல்லுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஒரு நாள் இந்த மரணம் வந்துடும், மரணம் சரீரத்துக்குரிய மரணம் வந்துடும். அப்பா சொன்ன சாட்சி எத்தனை பேர் கேட்டீங்க? எல்லாரையும் மரணம் சந்திக்கும். இந்த சரீர மரணம் எல்லாருக்கும் இருக்கு. நீ நீதியில நீங்க நினைச்சிருக்கிறியா? வாய் வார்த்தைகள் சரியா இருக்குதா? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை குறைவற்றவங்களை கொடுத்தியா? உன் சகோதரன் குறைவா இருக்கும்போது கவனிச்சியா? உன் குடும்பத்தார்கள் குறைவா இருக்கும்போது கவனிச்சியா? தாய் தகப்பனை கனம் பண்ணினியா? நீ மற்றவங்களை குறை சொல்லி கை நீட்டுகிற நீ தேவ காரியங்களை கரெக்டா இருந்தியா? ஆண்டவர் உனக்கு பலன் கொடுத்தாரே, சுகம் கொடுத்தாரே, ஒவ்வொரு நாளும் ஓடத்தக்க பலனை கொடுத்தாரே, அவருக்கு செய்ய வேண்டியவைகளை சரியாக செய்தியா? சத்தியாளர் எடுத்து பார்க்கணும். ஒரு சொந்த வீட்டை விட்டு கிரயத்துக்கு பணத்தை கொண்டு வராங்க. கணவன் மனைவி பேசிக்கிட்டே வராங்க. ஆண்டவருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசுறது ரொம்ப அதிகமா கேட்பாருங்க, அதிகமா கேட்பார். புருஷன் வந்துட்டு என்ன பேசுறாங்க வீட்டுலன்றத காது கொடுத்து கேட்டுட்டே இருப்பார். வீட்டை வித்துட்டு ஒரு பங்கை மறைச்சு வச்சுட்டு தேர்தல் வராங்க. முதல்ல புருஷன் வரான், இந்தாங்க ஆண்டவரே இந்தாங்க பேதர் அப்படின்னு சொல்லி அந்த காணிக்கை கொண்டு வைக்கிறான். அப்போ ஆவியாளர் உள்ளே இருந்து பேதர்கிட்ட சொல்றாரு, வஞ்சிக்கிறான். அப்ப அவங்ககிட்ட கேட்கிறாரு, இவ்வளவுதான் வீட்டை வித்தியா? ஆமா இவ்வளவுதான் வித்தேன், வீடு இவ்வளவுதான் விற்கப்பட்டது. அப்படியே உள்ள ஆவியாளர் விசனப்படுகிறார். ஏன்னா அந்த பணம் உன் கையில தான் வந்துச்சு, உன் கையில தான் வந்தது, உன் கையில தான் கொடுக்குறாரு ஆண்டவர். உனக்கு நல்ல வீட்டை கொடுக்குறாரு, உன் கைகளில் தான் அந்த பணத்தை கொடுக்குறாரு. நீ வாங்குற சம்பாதிக்க உன் கையில தான் கொடுக்குறாரு. உட்காந்து பேசுறது புருஷனும் கொண்டாட்டியும் அடுத்த வாரம் அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உன் தசம பாகங்களே பண்டக சாலையிலே கொண்டு வருவாயா? 6 வசனத்தை எடுத்து வாசிங்களா? சத்தமா வாசிக்கிறவங்க மல்கியா வசனத்தை திருப்புக்காங்க. யாராவது ஒருத்தர் அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க நான் கேட்கிறேன். 10ஆம் வசனத்தை வாசிங்க. 3:10 வாசிங்க. யாராவது பிரைஸ் தி லார்ட். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி எல்லாம் தசம பாகங்களை எல்லாம் அப்படின்றாரு. எதை குறித்து சொல்லுகிறாரு? எல்லாம் அப்படின்றாரு. எல்லாவற்றிலும் தசம பாகம். இன்னைக்கு நீ சாப்பிடுகிற ஆகாரத்துல இருந்து, புசிக்கிறவைகள் இருந்து, குடிக்கிறவைகளில் இருந்து உனக்கு எனக்கு பூர்த்தியா இன்னைக்கு உலகத்துல நான் கொடுத்த எல்லா நன்மைகளில் இருக்கும் எல்லாவற்றையும் எங்க கொண்டு வா? பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். ஆகாரம் இருக்கும்படி கேட்கிறேன். எதுக்கு என் குடும்பத்துல குறைவு? ஏன் எனக்கு குறைவுதான் வரும். அந்த சொல்றாரு, என்னை வஞ்சிக்கிறது
அவன் பொய் சொல்லணும்னு அவன் அனனியா விழுந்துடுறான், அப்படியே மறிச்சு போறான். அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வராங்க. அப்பதான் சப்பிரால் உள்ள வர மறுபடியும் பேதர் கேட்கிறார், இவ்வளவுக்கு தான் வச்சிடலாம்? ஆமா ஆண்டவரே, இவ்வளவுக்கு தான் நாங்க கிரயத்துக்கு வச்சோம். புருஷனுக்கு முன்னாடி சேர்ந்தே போய் சொல்றீங்களா பரிசுத்தாவுக்கு விரோதமான்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்ல முடிக்கும்னே சப்பிராலும் எழுந்து அதே இடத்துல மறைக்கிறான். ஆண்டவருக்கு கண்கள் பார்த்துட்டே இருக்கு, நீங்க சரியா இருக்கிறீங்களா? தேவனுடைய ஆலயத்தில் காரியங்கள், கர்த்தருடைய ஆலயம் உங்களுக்காக, உங்க விடுதலைக்காக, உங்க ஆத்மாவை கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்கிறதுக்காக ஒரு இடத்துல, ஒரு சனத்தை உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடத்துல தேவனுடைய காரியங்களை நீ எப்படி இருக்கிற? வெள்ள கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நான் செபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிக்கலாம். என்னோட பேசுற வார்த்தை இது தரையில விழுந்து போகிற வார்த்தை அல்லப்பா. ஒவ்வொரு வாரமும் என்னோடு கூட நீங்க இடைப்பட்டு கொண்டு வரீங்க ஆண்டவர். ஏதோ ஒரு நிர்வசாரத்தோடு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அந்த நம்பிக்கையை தான் நான் சொல்றேன். ஒரு நல்ல நிலத்துல எங்களை கொண்டு போய் நீங்க வச்சீங்கப்பா. நல்லா ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. வார்த்தைக்கு பயப்பட உதவி செய்தீங்க. பலிபீடத்துல ஏறும்போது அந்த பயபக்தி எல்லாம் விட தாய் சபையில தான் நாங்க கற்றுக்கொண்டோம். ஊழியர்களை அவதூறா பேசுறதே கிடையாது இது வரைக்கும். ஊழியக்காரங்க பக்கத்துல போய் நிக்க மாட்டோம், கைதிக்கு பேச மாட்டோம். அவன் இன்னைக்கு நிறைய பேசுறான். பாஸ்டர் கூடுவார், அங்க ஒண்ணு சத்தகைகளை கிட்ட வந்து சொல்லுவார், அவருக்கு கனம் கொடுக்கல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. நல்ல நிலத்துல இதுவரைக்கும் ஆண்டவருக்கு அதான் நன்றி சார். நல்ல நிலத்துல கொண்டு போய் நினைச்சிக்கப்பா. அதான் அந்த வசனத்தை கேட்டு உணர்ந்து உங்களுக்காக நீங்க பலன் கொடுக்கிறபடிக்கு எங்களை நடத்திருக்கிறேன். எல்லாரும் உங்க இருதயத்தை உடைங்க தேவ சமூகத்தை. ஆனா உங்ககிட்ட சொல்றதுக்கு நீங்க செவி கொடுக்காமே இருக்கிறீங்க. பிள்ளைகள் செவி கொடுக்காம இருக்கிறாங்க, குடும்பத்தார் செவி கொடுக்காம இருக்கிறாங்க. ஆண்டவர் உன்னிலே மகிமைப்பட விரும்புகிறார். உன்னை இப்படி வச்சுக்கணும்னு ஆண்டவருடைய விருப்பம் இல்ல. உன் பிள்ளையோட வச்சுக்கணும்னு தேவனுடைய விருப்பம் இல்ல. நீ விடுதலை இல்லாம இப்படி அழுது திரியணும்ன்றது கர்த்தரோட விருப்பம் இல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். நீ ஆசீர்வாதமா இருக்கணும், ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா இருக்கணும். அப்பதான் அவருக்கு நீ எழும்ப முடியும். அதான் தேவன் விரும்புகிறார். சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்படல உன் ஐக்கியத்தை நீ பிதாவோட பரிசுத்த ஆவியோட குமாரனோட ஐக்கியம் இருக்கட்டும். வார்த்தைகளுக்காக தகப்ப ஜெபிக்கும்படியா கேட்க எல்லாரும் கண்களை முடியும், கரங்களை வைத்து செபிப்போம். எல்லாரும் ஜெபம் ஜெபம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். ஆமென். காணிக்கை கொண்டு வந்திருக்கவர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், கரங்களை உயர்த்தி பிடிப்போம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.